கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக ஜெபம் செய்வோம். உன்னத தேவனுக்கே மகிமை, உலகில் சமாதானமாமே. காரிருள் நீங்கிட காசினி மீதிலே கதிரொளியாய் ஜெனித்தார். அல்லேலூயா 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 துதியவர்க்கே, அல்லேலூயா துதியவர்க்கே. மானிடர் மேல் இவர் கண்பிதுவோ, மனு கோலமாய் மனுவேலானார். மாட்சிமையாவையும் துறந்தே இவ்வுலகில் மானொளியாய் ஜெனித்தார். அல்லேலூயா 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 துதியவர்க்கே, அல்லேலூயா துதியவர்க்கே. தாரகை என அவர் தோன்றிடவே, நேர்பாதையில் நடத்திடவே, தற்பரன் கிருபையும் சத்தியம் ஈந்திட தன் ஒளியாய் ஜெனித்தார். அல்லேலூயா 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 துதியவர்க்கே, அல்லேலூயா துதியவர்க்கே. தாவீதின் வேறிவராய் அவனின் ஜெயராஜ்யம் ஸ்தாபிக்கவே, தாசனின் ரூபமாய் தாரணி மீதிலே தாம் உதித்தார் ஒளியாய். அல்லேலூயா 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 துதியவர்க்கே, அல்லேலூயா துதியவர்க்கே, அல்லேலூயா துதியவர்க்கே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் செய்தியை அளிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் எல்லாருக்கும் சந்தோஷமும் சுகமும் ஆண்டவரே சமாதானமும் நிலவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன தேவையோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறாங்களோ அத்தனை தேவைகளையும் நீர் கொடுத்து ஆண்டவரே அவர்களை சந்தோஷப்படுத்தி சமாதானமாய் ஆரோக்கியமாய் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, நீர் சர்வ வல்லவர். ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. இப்பொழுது இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் ஆண்டவரே அதன்படி ஆண்டவரே தங்களை சரிப்படுத்தி கொள்ள ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் முதலாவது இரட்சகராக பிறந்தீர் ஏசப்பா. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே நீர் நியாயாதிபதியாக வரப்போகிறீர். ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு முன்பாக நிற்பதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் அனுதினமும் ஜெபித்து ஆண்டவரே விழித்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கிறிஸ்மஸ் செய்தியாக யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம், ஆபிரகாம் ஆண்டவர் மிகவும் நேசித்தார். அவனை சிநேகிதன்னு கூட சொல்கிறாரு. விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் என்று சொல்லுகிறார். உன் நிமித்தமாக இந்த பூமியில் உள்ள சகல மக்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த எதுக்கு இப்படி இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்னு சொன்னால், யூதர்கள் யூத கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். ஆனால் ஜனங்கள் அவரை விசுவாசிக்கலை. அவர் சாதாரண ஒரு மனிதன் அப்படின்னு தான் நினச்சாங்களே ஒழிய அவரை தேவனுடைய குமாரன் என்று அவங்க விசுவாசிக்கலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அவன் அந்த ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டான். அதன்படி அவனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ அவங்க கேட்குறாங்க, உனக்கு இன்னும் 50 வயது ஆகலையே. அந்த தொடர்ந்து உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உனக்கு 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரன், தேவனோடு கூட இருந்தார். யோவான் 1:1 நம்ம பார்க்குறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து தேவனோட இருந்தவர். அதனால அவர் நம்ம மேலே வைத்த அன்புனால அவரை இந்த உலகத்தில் அனுப்பி நமக்கு வந்து நித்திய ஜீவனை அளிப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் ஜனங்களை வந்து அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆண்டவர் வந்து நமக்காக சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து என்றும் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னாலே அவர் இருக்கிறாரு. ஆனாலும் ஜனங்களுக்கு வந்து நம்பவே முடியலை. அவரை வந்து மனுஷன் அப்படின்னு தான் நினச்சாங்களே ஒழிய அவரை வந்து தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் வந்து எல்லா கிரியைகளையும் பிதா வந்து எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அந்த கிரியைகளையெல்லாம் செய்தார். அதனால் அந்த கிரியைகள் நிமித்தமாவது நீங்கள் என்னை விசுவாசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி விசுவாசிக்காமல் அவங்கள வந்து சத்ருவாகிய பிசாசானவன் அவங்களுடைய மனதை வந்து குருடாக்கி போட்டான். இந்த ஆபிரகாம்கிட்ட காணப்பட்ட விசேஷித்த குணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் வந்து புறப்பட்டு போனான்னு சொல்லி 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த ஆதாம் ஏவாள் முதலாவது ஆண்டவர் ஏற்படுத்தின ஆதாம் ஏவாள் என்ன செய்தாங்க? ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை. அந்த கீழ்ப்படியாமையினால தான் அவங்க வந்து அந்த மகிமையான ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து நீ வேதனையோட பிள்ளை பெறுவான்னு சொல்லி ஏவாளுக்கு சொன்னார். ஆதாமுக்கு வந்து நீ நெற்றி வேர்வை நிலத்தில் விழும் வரைக்கும் நீ வந்து உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட தண்டனைகள்லாம் வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் வந்து பாவம் செய்தாங்க. இவங்களுடைய கீழ்ப்படியாமையினால் காயின் ஆபேல் சொல்லி 2 குமாரர்கள் அவங்களுக்கு இருந்தாங்க. அதில் காயின் நிலத்தை பயிரிடவனா இருந்தான், ஆபேல் வந்து ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். 2 பேரும் ஆண்டவருக்கு வந்து காணிக்கைகளை கொண்டு போனாங்க. ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கலை அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு அவன் மேலே எரிச்சல் உண்டாயிற்று. அந்த காயின் ஆபேலை எழும்பி கொலை செய்தான். அப்படி அந்த பாவம் வந்து பெருகி கொண்டே போயிட்டுது. எதனால? ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினால். புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விலக்கி இருந்த அந்த கனியை அவங்க புசித்ததுனால ஆண்டவருடைய மகிமையை இழந்து போனாங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 பார்த்தீங்கன்னா, கர்த்தராகி இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இதை நம்ம செய்யணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார்னு சொல்லி நம்ம விசுவாசித்தோன்னா நம்ம வந்து ரட்சிக்கப்படுவோம். கர்த்தருடைய பரிசுத்த ராஜ்யத்திலே நம்ம பங்குள்ளவர்களாக மாறுவோம். அதில் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கெட்டு போய் தேவ மகிமை அற்றவர்களானோம். அப்போ தேவ மகிமை அற்றவங்களானோம். அந்த இழந்து போன அந்த சந்தோஷத்தை, இழந்து போன அந்த மகிமையை ஆண்டவர் திரும்பவும் தருகிறதற்காக தான் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வந்து அவருடைய ஒரே பேரான குமாரனாலே பிழைக்கும்படிக்கு அவரை தேவன் இவ்வுலகத்தில் அனுப்பி அவரால் நமக்கு வந்து நித்திய ஜீவன் உண்டாகும்படிக்கு அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நம்ம அதனால் பிழைத்திருக்கிறோம், அவருடைய அன்பு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா,
அவன் வந்து இன்னொரு இதுலேயும் ஆண்டவர் வந்து அவனுடைய கீழ்ப்படிதலை சோதித்தார். எப்படின்னா, அவனுக்கு பிறந்த குமாரன் ஈசாக்கு வந்து 100 வயதில் தான் பிறந்தான். ஆனால் அந்த 100 வயதில் பிறந்த அந்த மகனை ஈசாக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்காக பலியிடு, நான் உனக்கு காண்பிக்கிற மலையில் கொண்டு போய் எனக்காக அவனை பலியிடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் கீழ்ப்படுகிறான். ஐயோ, இப்போ தானே எனக்கு குழந்தைய தந்தார், எனக்கு 100 வயசு ஆயிற்று, என்னுடைய மனைவி சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனது, அதுக்கு பிறகு கொடுத்த குமாரனை வந்து அவர் பலியிட சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அவன் எந்த விதமான மன கசப்பும் மன வேதனையும் அவன் அடையவே இல்லை. உடனே கீழ்ப்படிந்தான். அவனுடைய கீழ்ப்படிதல்னால ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ எனக்கு கீழ்ப்படிந்ததுனால. அப்போ நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவரை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். அவரை வந்து இருதயத்தில் விசுவாசிக்கணும். அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அப்படி நம்ம இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினால் அறிக்கை பண்ணணும். அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து நம்மளை கீழ்ப்படிய சொல்கிறார். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்போ தான் நம்ம வந்து அவர் வந்து சீக்கிரமாக வரப்போகிறாரு, அவருடைய வருகையில் நம்ம காணப்படணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வேதத்தை நம்ம வாசித்து, வேதத்தில் எல்லாம் நமக்கு வந்து தெளிவாக போட்டுக்குது, எல்லாத்தையும் நம்ம வாசித்து அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக ஜீவிக்கணும். அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். அவருடைய இரத்தம்தான் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறது. அதனால் நம்ம வந்து அப்படி கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு பரலோக பாக்கியத்தை தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அதுதான் அவருடைய நோக்கம். இந்த உலகத்தில் நம்மளை உண்டாக்கியிருக்கிறதுக்கு நோக்கம் வந்து நித்திய ஜீவனை நமக்கு தரணும். அந்த நித்திய ஜீவன் எங்கே இருக்குது? பரலோக ராஜ்யத்தில் தான் இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம மரித்தாலும் மரித்த பிறகு நம்ம வந்து உயிரோடு எழும்புவோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம். ஏன்னா அவர் வந்து மரித்தார், ஆனால் உயிர் தெழுந்தார். அதே போல தான் நம்மளுக்கும் ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறார். அந்த பாக்கியத்தை தான் நம்ம கொடுத்துருக்கிறாரு. யார் யார் என்னிடத்துல வருகிறாங்களோ அவங்கெல்லாம் மரணத்தை காண்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யார் யார் என்னிடத்துல தாகமாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு காலம் தாகம் அடைய மாட்டாங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பற்றி கொள்ளணும். இந்த ஆண்டவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆபிரகாமை போல நம்ம கீழ்ப்படிந்தோன்னா நம்மளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவர் அதைத்தான் சொல்கிறாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ரெண்டாவதாக ஆபிரகாம்கிட்ட காணப்பட்ட விசேஷித்த குணம் என்ன அப்படின்னா, விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதே போல் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17லிருந்து 19 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்ற வாக்குத்தத்தங்களை பெற்றவன் விசுவாசித்து தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் வந்து அதை விரும்பலை. அவர் போகும்பொழுது ஒன்றுமே சொல்லலை. குமாரன் ஈசாக்கு கூட கேட்கான், விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் ஆடு எங்கே, தகன பலிக்கான ஆடு எங்கே அப்படின்னு ஈசாக்கு கேட்குறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அது ஆண்டவர் பார்த்து கொள்வார், தகன பலிக்கான ஆட்டை ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கான். அதுக்கு வேலைக்காரர்கிட்டையும் நீங்கள் இங்கே நில்லுங்க, நான் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் அப்படின்னு தான் சொல்கிறான். நான் மட்டும் வருவேன்னு சொல்லலை, திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ ஒரு விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கணும். அந்த விசுவாசத்தினால தான் அவன் நீதிமான் என்று ஆண்டவர் வந்து சொன்னார். அவன் விசுவாசித்தான், அவனை ஆண்டவர் நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவன் நீதிமானாக்கப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். இப்போ லேசாக ஒரு சரீரத்தில் பலவீனம் ஏற்படும் பொழுது உடனே நம்ம வந்து டாக்டரை தான் தேடி போகிறோம், ஆண்டவரை தேடி போகிறதில்ல. ஆண்டவர் வந்து நான் என்ன சொல்கிறாரு? நானே உன் பரிகாரியாகவே கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும்? நமக்கு சுதந்திரித்து கொள்ளணும்.
எதுவுமே வராது, டாக்டர் தானே சொன்னாங்க என்னையால் முடியாது, அவங்க படிப்பை வச்சு நம்மளுடைய சரீர நிலைமையை வச்சு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நானும் ரொம்ப யூட்ரஸ் ப்ராப்ளத்தினால சுகவீனமாக இருக்கும் பொழுது டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் ஆண்டவரே என்னுடைய வயிற்றில் கத்தி படக்கூடாது, நீர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி சுகமாக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணேன். நான் இது நிமித்தமாக அப்படி நமக்கு மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம், ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நல்ல சுகமாக்கிட்டார். ஒரு தரிசனம் தந்து அந்த தரிசனத்தில் எனக்கு அந்த யூட்ரஸே எடுத்த மாதிரி ஆண்டவர் காட்டினார். அதே போல் அதே நாளில் எனக்கு நல்ல பரிபூர்ண சுகம் கிடச்சிது. அப்படி நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னென்ன தேவையோ, கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கவலையோடு வேதனையோடு இருக்கிறீங்களா, திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா, வயதாகிக்கிட்டே போகுது, ஏற்ற துணை இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா, கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கறதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லாதனால தான் அநேக காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது வேலை வாய்ப்பையும் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழியை திறக்கிற தேவன். எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்ம மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கிறதே நலம் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் அந்த சுகவீனமாக இருக்கிற சமயத்தில் இதை தான் நான் எழுதுவேன். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்படி இந்த வசனத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரும். ஆண்டவர்கிட்ட செவிடும் உண்மையுமான ஒரு பிசாசு பிடித்த தன்னுடைய மகனை இயேசுகிட்ட கொண்டு வந்தாங்க. அப்போ அது தீயிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளிடுது அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட சொன்னான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டார். ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி நீர் கிருபை செய்யும். எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், நீ இவனை விட்டு புறப்பட்டு போ, மீண்டும் இவனுக்குள்ளே திரும்ப போகாத அப்படின்னு சொன்னார். அதுபடியே அவனுக்கு நல்ல சுகமாகி அவன் செத்தவன் போல கிடந்தான். அந்த அசுத்தாவி வெளியேறினதும் அவன் அப்படி செத்தவன் போல கீழே கிடந்தான். ஆண்டவர் அவனோட கையை பிடிச்சி தூக்கி விட்டார். அவன் எழும்பினான். அவங்க தகப்பனுக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்படி ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் சுகமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தை கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். அதே போல் தான் ஒரு 100க்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான்னு சொல்லி விட்டான் இயேசுகிட்ட. ஆண்டவரே நீ என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகமாகணும் அப்படின்னு சொல்லி அவன் வேலைக்காரங்கள்ட்ட இயேசுகிட்ட ஆட்களை அனுப்புனான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் அவனை குணமாக்குவேன் அப்படின்னு சொன்னார். உடனே இவன் என்ன சொல்கிறான், நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருந்தோம், ஒருவனை போவென்றால் போகிறான், வாவென்றால் வருகிறான், நீர் என்னுடைய வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் பாத்திரம் நல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி என் வேலைக்காரன் பிழைத்திருப்பான் அப்படின்னு சொன்னான். அதே போல் ஆண்டவர் சரி நீ போகலான்னு சொன்ன உடனே அங்கே போய் பார்க்குறான், வேலைக்காரன் சுகமாக இருக்கிறான். இதான் விசுவாசம். ஆண்டவர் அவனை பாராட்டுறார். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. எஸ்தர் ராஜாத்தியை பார்த்தீங்கன்னா அவள் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் தன் தாதிமாரோடு உபவாசம் பண்ணா. அந்த மொர்தெகாய்கிட்டையும் சொல்லி விடுறான், நீங்கள் யூதரை கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். அப்படி 3 நாள் உபவாசம் பண்ணும் பொழுது இந்த யூதர்களை அழிக்கணும்னு சொல்லி இருந்த அந்த ஆமான் அந்த நாளில் கொலை செய்யப்பட்டான். அந்த ஆமானை சேர்ந்த ஜனங்கள் எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. இப்படி ஆண்டவர் கடைசி நேரத்தில்
நம்மளுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் அப்படி தான் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை பலியிடுறதுக்கு கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு அதுக்கு மேலே அவனை கட்டி அதில் படுக்க வச்சு கத்தியை எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே நீ உன் மகனுக்கு ஒன்றும் கெடுதி செய்திராத அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஆண்டவர் அற்புதமான தேவன். நம்ம எப்படி விசுவாசத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுடைய விசுவாசத்தை பார்ப்பார். நம்ம அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளணும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம பின் வாங்கி போகக்கூடாது என்பதை இந்த ஆபிரகாமுடைய காரியத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தான். தன்னுடைய சகோதரனாகிய லோத்து அவனுடைய மந்தைமையும் நிறைய ஆயிடுச்சு. பூமியே தாங்கக்கூடாத அளவுக்கு மந்தைகள் அதிகமாயிற்று, ஆட்டு மந்தைகள். அதே போல் ஆபிரகாமுக்கும் ஆட்டு மந்தைகள் அதிகமாயிற்று. அவனுடைய வேலைக்காரருக்கும் லோத்துவினுடைய வேலைக்காரருக்கும் வாக்குவாதம் உண்டாகுது. உடனே ஆபிரகாம் என்ன சொல்கிறான், லோத்துக்கிட்ட போய், நாம் சகோதரர், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். உனக்கு எந்த இடம் தகுதியான இடம், உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு போ. நமக்குள்ள என்னத்துக்கு வாக்குவாதம், நம்ம சகோதரர் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தான். அதே போல் அவன் நல்ல செழிப்பான இடத்த தேடி அவன் போனான். ஆனால் இவன் ஒரு சமபூமியை தான் ஆபிரகாம் தனக்கு வைத்து கொண்டான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி அவன் விட்டு கொடுத்தான். அதே போல் இப்போது நம்ம விட்டு கொடுத்தோன்னா கட்டாயம் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு அடி நிலத்துக்காக நம்ம சண்டை போட்டுக்கிட்டு கொலை நடக்கிறது, அடிக்கிறோம் பிடிக்கிறோம், அவங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் செய்கிறோம், இந்த மாதிரிலாம் காரியங்களை ஆண்டவர் விரும்பவே இல்லை. நம்ம விட்டு கொடுக்கணும். இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போகாது நிச்சயம். அதனால் அதை நினைத்து நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். நம்ம விட்டு கொடுத்தா கட்டாயமாக நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த லோத்து போன அந்த சோதோம் குமரா பட்டணம், அங்கே உள்ள மக்கள் பயங்கரமான பாவம் செய்கிறவங்க. அந்த பாவத்தினால அதை அழிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், திட்டமிட்டார். அப்போது ஆண்டவர் இங்கே சொல்கிறார், யாருக்கிட்ட, இந்த ஆபிரகாம்கிட்ட ஒருத்தன் சொல்கிறான், லோத்து இப்படி இருக்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, அவனை பாதுகாத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் மண்டாடுறான். அவன் நம்மளுக்கு இப்படி விரோதம் செய்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போனானேன்னு சொல்லி அவனுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசலை, பேசாமல் இருக்கலை, பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அந்த இடத்த பாதுகாப்பீங்கல்ல அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர், அப்படி இருந்தால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன். அப்படி 45, 30, 20, 10 வரைக்கும் ஆண்டவர்கிட்ட 10 நீதிமான்கள் கூட அந்த சோதோம் குமராவில் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு தெரிஞ்சுட்டு இந்த லோத்து நீதிமான், அதனால் அந்த லோத்து காப்பாற்றணும்னு சொல்லி அந்த குடும்பத்தை முழுவதும் ஆண்டவர் காப்பாற்றும்படியாக அந்த பக்கத்தில் உள்ள இந்த ஒரு இடத்துக்கு ஆண்டவர் போக சொல்கிறாரு. இந்த எங்கேயும் நீ திரும்பி பார்க்காம போயிரு, நான் இதை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் ஐயோ நான் பக்கத்தில் இருக்கிறதுக்கு போயிடுறேனே அப்படின்னு சொல்கிறான். அந்தால சரி, அதையும் ஆண்டவர் ஓகே சொல்லி, ஆனாலும் அவன் தாமதிச்சுட்டே இருந்தவன தூதர்கள் அவன் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வெளியே கொண்டு விடுறாங்க. அவன் போகவும் அந்த இடத்த கடந்து போகவும் வானத்திலேருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி அந்த சோதோம் குமரா முழுவதையும் அழித்து போட்டது. அதில் உள்ள மக்கள் எல்லாரும் அழிந்து போனாங்க. அப்படி ஆண்டவர் நீதிமான்களை பாதுகாக்கிறார். அந்த ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் தன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் அவனுக்காக அவர் போராடுறாரு, ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு, பரிந்து பேசுகிறார். அப்படி தான் நம்ம இருக்கணும். நம்ம சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம யாரையும் சத்துருவாக எண்ணாமல் அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், அவங்கள சிநேகிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். இன்னொரு காரியமும் லோத்து பக்கத்தில் உள்ள ராஜா அவங்க எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறான், தன்னோட இருந்த 318 வேலையாட்களோட அங்கே போய் சண்டை போட்டு யுத்தம் பண்ணி அந்த லோத்து மீட்டு கொண்டு வரான். அப்படி அவனுக்காக அவன் தன் சகோதரன் தன்னை விட்டு பிரிந்து போனாலும் அவன் எந்த விதமான மன வருத்தமோ மனக்கசப்போ இல்லாமல் ஆண்டவருக்காக அவனுக்காக என்ன செய்தான், அவனை காப்பாற்றினான். அப்படி நாமும் என்ன செய்யணும், எல்லாருக்காகவும் நம்ம உதவி செய்யணும். யாரையும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு பார்க்காம வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் நம்மளுடைய சொந்த சகோதர சகோதரிகளாக நினைத்து அவங்களுக்கு உதவி செய்கிறவங்களாக இருக்கணும். 4வது பார்த்தீங்கன்னா, அவன் காத்திருந்தான்.
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10-13 வசனங்களை பார்த்தீங்கன்னா, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அப்படி ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். அவங்க பார்க்கலை, இயேசு கிறிஸ்து வருவதே அவங்க பார்க்கல, ஆனால் தூரத்தில் அதை நம்பி அணைத்து கொண்டாங்க. அப்படி நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். இப்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், அவர் வரும்பொழுது அவருக்கு எதிர்கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோட விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கணும். ஆபிரகாம் அப்படி தான் காத்திருந்தான். யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் சீஷர்கள்ட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. அவர் மீண்டும் திரும்ப வருவார். அவர் இந்த உலகத்தில் பிறந்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஜீவித்து நமக்காக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தார். அவர் இதைத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போகணும், நித்திய ஜீவனை நமக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் போயிருக்கிறாரு. அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்து கொள்ளும்படியாக நம்ம அது தூரத்தில் தான் இருக்குது. நாள் தாமதமாகுது, ஆண்டவர் எங்கே வரப்போகிறார் நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. நம்ம இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஒன்று மரணம், இல்லைன்னா கர்த்தருடைய வருகை. எது முதல்ல இருக்குதோ எப்போனாலும் நம்ம ஆயத்தமாக இருந்தால் நம்ம எதற்குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நாம் மட்டும் ஆயத்தப்பட்டால் போதாது, மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். அதற்காக இன்றே உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆபிரகாம் எப்படி இருந்தான்? கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான், ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தான், அதுக்கு பிறகு கடைசியில் காத்திருந்தான். அதே போல் நாமும் கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும், விட்டு கொடுக்கணும், ஆண்டவருடைய வருகைக்கென்று காத்திருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது இந்த வசனத்தை கேட்ட ஜனங்கள் ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படியவும், ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தினால் ஆண்டவரே இந்த உலகத்தில் விசுவாசத்தோடு ஜீவிக்கவும் ஆண்டவரே விட்டு கொடுக்குற நல்ல இருதயத்தை அவங்களுக்கு கொடுங்கப்பா. உம்முடைய வருகைக்கென்று காத்திருக்கவும் அநேகரை ஆயத்தப்படுத்தவும் நீர் கிருபை கொடுங்கப்பா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தை கேட்டார்களோ அவங்களுடைய ஆர்வத்தையும் ஆண்டவரே அவங்களுடைய வாஞ்சியும் நிறைவேற்றி கொடுங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் ஆண்டவரே முதலாவது உம்மை தேடவும் அதன் மூலம் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.